Good evening all. Am I audible to everyone? Please respond. Can everyone hear my voice? Yes, you can text in the comment chat, right? அங்கே லைவ் chat பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Say good evening. Yeah, very good evening, ma'am. Yeah, very good evening. Fine. Okay, let us start the session. See, during the class, if you have any interruptions, please let me know in the comment chat, right? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அது அப்படியே எனக்கு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். Yeah, very good evening all, right? So let us start. First of all, I told you this is the introduction lecture, right? So from tomorrow onwards, actually I thought of starting the class at 6 a.m. It's much better for everyone, but later we made some discussions, right, with my colleagues, right, who are working in this field. So as per their suggestion, right, and some of you your request, I'm planning to start the class at 7 a.m., right? So from tomorrow onwards, first thing. So morning 7 a.m. daily we have only 1 hour, because this session that we are going to conduct here will going to improve your score much better in each and every subject. You are going to enhance your knowledge, right? So kandipa namma demonstrate பண்றதோ, the way that I am going to express these things will be completely different that you guys are expecting like from other faculties, right? I will prove it, there is no doubts. And second thing, இங்கே நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து let me explain all those things one by one. And before that, நம்ம எல்லாருக்குமே தெரியும், we have only 60 days, right? So 60 days அப்படிங்கிறத மறந்துடுங்க. நம்ம எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், you just keep only 30 to 40 days. This is the maximum number of days and it is countable, right? In the 40 days மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், first thing, right? Because அந்த ரிமைனிங் இருக்க 20 days அப்படிங்கிறது later we will discuss, right? அந்த 20 days அப்படிங்கிறது that is going to help you to enhance your knowledge more, to increase, that is you have to revise, there are many things to do, you have to take mock test, right? Anyway, அதுக்கப்புறம் நமக்கு டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், லைக் 40 days இஸ் யுவர், தட் இஸ் நம்மளோட மேக்ஸிமம் கவுண்ட், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் திங், ரைட்? அண்ட் செகண்ட் திங், எக்ஸாமுக்கு மெனி ஆஃப் யூ கைஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் டுடே, ஐ திங்க் எஸ்டர்டே, ரைட்? அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? அண்ட் ஐ ஹோப் ஆல்ரெடி மெனி ஆஃப் யூ கைஸ் ஆல்ரெடி இன் தி ட்ராக், ரைட்? அது ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்களுக்கும் சரி. ஒன் திங் ஐ வுட் லைக் டு கிளியர்லி டெல் யூ, ரைட்? ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹெல்த் வைஸ், ரைட், எக்ஸாம் வரைக்கும் இந்த நெக்ஸ்ட்டு 60 days வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு திங், ரைட்? அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், ஸ்லோலி அப்சர்வ், ரைட்? ஃபஸ்ட்டு, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் எனி ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ் டு யுவர் பிரைன், ரைட்? காமாக ஒர்க் பண்ணுங்கள், ரைட்? டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு டூ சம்திங், ரைட்? இப்போ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவை அப்படின்னா, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் ஆர் டூயிங் திஸ் திங்ஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதோ டைரெக்டாக வந்து நம்ம தூங்கி எழுந்த உடனே அப்படியே வந்து புக் எடுத்து படிக்கிறதோ, நிறைய பேர் வந்து என்ன இருப்பீங்க அப்படின்னா, அந்த மைண்டில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து ட்ராக்கில் இருப்பீங்க. பட் மெனி ஆஃப் யூ கைஸ், ரைட், இப்போ 60 days தான், இப்போ தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? த திங்க் இஸ், ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, சம் திங்ஸ் விச் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? வைல் டூயிங் ப்ரிப்ரேஷன் ஃபார் யுவர் எக்ஸாம், எனி திங் இன் அவர் லைஃப், ரைட்? யோகா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், ரைட்? இதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. பட் ஐ எம் டூயிங் யோகா மோர் தென் 8 years நேராக, ரைட்? ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. அதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், யோகாவில் வந்து வி நோ தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் யோகாஸ் ஆர் தேர். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சூரிய நமஸ்கார்லேருந்து நிறைய இருக்கும், ரைட்?
அண்ட் யோகா பண்ணுறதால வந்து நமக்கு என்ன பெருசாக பெனிஃபிட்ஸ் இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு டேக் தி கிளாஸஸ் ஃப்ரம் மார்னிங் 8 அப் டு ரைட் டில் நைட் 8 or 9 PM வரைக்கும் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் கண்டினியூஸ்லி ரைட் வித் சம் ப்ராப்பர் பிரேக். And after completing that classes also, my mind, right, literally my body won't be tired, right, my mind also, right. The thing is இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் எனர்ஜி ஃப்ளோ ரைட் பாடியில் வந்து கான்ஸ்டண்ட்டான எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா சம் பாசிட்டிவ் வைப்ஸ் தட் ஷுட் பி ரெக்வயர்ட் ஃபார் அஸ் ரைட். ஸோ எவ்ரிடே ஐ எம் நாட் சப்போஸிங் யூ டு டூ திஸ் திங்ஸ் ஃபார் மோர் தென் 1 hour or 2 hours. இட் இஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் ஃபார் 5 to 10 minutes யூ கேன் சர்ச் இட் ரைட். நம்ம யோகா செஷன் வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல ரைட். ஜூன் யோகா மாஸ்டர் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் யோகா சென்டர் வில் கோயிங் டு ஜாயின் அஸ். இன்ஸ்டியூட்டில் யோகா அப்படிங்கிறது தனி பாட்டாகவே நம்ம கொண்டு வர போகிறோம் ரைட். ஃபர்ஸ்ட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் ஹிம் ஜூன் வித்தின் சம் 30 days ரைட். ரைட் நோ ஹீ இஸ் வெரி பிஸி அண்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் BHEL ரைட். And some other faculties or some masters are there in yoga. I will introduce them, but before that I am just suggesting you please consider these things. நீங்கள் யூடியூப்பில் இல்லை ரெஃபர் பண்ணலாம், கூகுள் சம்திங் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணி ஜஸ்ட் லேர்ன் வெரி ஃபியூ சம் 5 to 6 யோகாஸ். நீங்கள் யோகானோடனே ரொம்ப பெருசாக வந்து பாடியை ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாதீங்க. யூ கேன் ஜஸ்ட் டூ சூரிய நமஸ்கார் லைக் சம்திங் ரைட். அது எதுக்காக அப்படின்னா ஒரு 4 to 5 யோகாஸ் டெய்லி. If it is possible, then do the yoga in front of sunrise இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பண்ணிங்கனாலும் that is much better. அதர்வைஸ் எந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் லைக் உங்களோட டெரேஸில் இல்லை காரிடரில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு 5 to 10 minutes ரைட். சி ஐ எம் நாட் கிவிங் unnecessary திங்ஸ் ரைட். பிகாஸ் ஹெல்த் வைஸ் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். மெயின்டைனிங் மேனேஜிங் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபுட் தட் இஸ் இது மட்டும்தான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்லீப்பிங். இதுதான் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களை ஒர்க் பண்ண வைக்கும் அண்ட் யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் வித்தவுட் எனி இஷ்யூஸ் ரைட். ஸோ அதனால் வந்து டெய்லி யூ கேன் ஜஸ்ட் லேர்ன். ஏதாச்சும் ஒரு இடத்துல சர்ச் பண்ணி சூரிய நமஸ்காரில் ஒரு 5 to 6 யோகா நார்மலாக பண்ணுறதான் ரைட். ஒரு கரெக்டாக ஒரு 10 minutes பண்ணிங்கன்னா போதும். தட் இஸ் மச் எனஃப். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ப்ளீஸ் மேக் சம் ஹிண்ட்ஸ் விச் எவர் திங்ஸ் தட் ஐ எம் கிவிங் ஹியர். பிகாஸ் இது உங்களோட எக்ஸாம் டைமில் மட்டும் கிடையாது, என்டையர் லைஃப் ப்ராசஸே இது மாற்றும். ஒரு 60 daysக்கு வந்து நான் இங்கே கொடுக்க போகிற கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஓன்லி கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யுவர் எக்ஸாம் ரைட். யுவர் என்டையர் லைஃப், த வே யுவர் ஆட்டிடியூட், யுவர் அப்ரோச், யூ வில் பிகம் மோர் காம், யூ வில் பிகம் மோர் happy, you will be more energetic, positive energy, many changes will happen right. So it will let you right to do more in your life, which are the things that you are going to do in your right. Fine. ஸோ ஒரு 5 to 10 minutes யோகாவுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட் தட் யூ ஹவ் டு டூ. சப்போஸ் சம் ஆஃப் யூ மைட் பி டூயிங் மெடிடேஷன் ஆல்சோ ரைட். தட் இஸ் ஆல்சோ குட் ரைட். மெடிடேஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் யோகா. இஃப் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ இட் ரைட். ஓகே ஃபைன். அப்போ ஃபஸ்ட்டு திங் ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் தட் இஸ் மை ரெக்வஸ்ட் 5 to 10 minutes வந்து யோகா பண்ணணும் ரைட். ரெகுலராக பண்ணணும். அது எதுக்காகன்ற ரீசனை நான் கிளியராக கொடுத்துட்டேன். அந்த டே கண்டிப்பாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. வித்தின் 10 days நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பாடியில் அந்த சேஞ்சஸ் வருது உங்களுக்கே தெரியும். உங்களால் ஃபுல் டே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அந்த லேசியாக ஃபீல் பண்ணுறது, டே டைமில் ஸ்லீப்னஸ் ஆகுறது, சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போய்ட்டு தூங்குறேன் அந்த மாதிரி பெருசாக யோசிக்கிறேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஸ்லோலி இட் வில் சேஞ்ச். டோன்ட் திங்க் நான் மார்னிங் பண்ணோன்னே என்ன இன்னைக்கு எதுவுமே ஆகல அப்படிலாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இட் வில் டேக் ஸ்லோலி ப்ராக்ரஸ் வில் பி தேர். சம் 5 days 6 daysல வந்து கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்கும். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட். இட் வில் டேக் சம் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், some positive kind of words right that you always keep it in your mind right. You have to. நம்ம அட்மாஸ்பியரில் நீங்கள் யாருக்கிட்டையும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒர்க்கே கிடையாது. ஓன்லி 60 days தான் இருக்குது. என்னால் இதை பண்ண முடியுமா, இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிறதோ இல்லை டைலமோவில் இருக்கிறதோ எந்த மாதிரி விஷயமும் கிடையாது. சி ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு ட்ராக் தான் right. I'm going to do something right. I'm going to do my best in my exam. That's all. You might be placed in the merit list also right. So உங்களுக்கு என்ன ambition இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து just make it as a notes like I'm going to get first mark in Tneb or I'm going to get more than 90 marks in Tneb. So don't be laugh here right. So the thing is you can right, if you believe in yourself you can do. That's all right. And we have some energy, we have God power. Adha neenga strong-a believe pannina it will happen right. See this is not like a Buddha classes right. I am just giving some things which are very important and I am following in my life right. That is what I am giving here. That's all right. Fine. So second thing is என்ன சொல்ல வந்தா அப்படினா நீங்க என்ன பண்ண போறீங்க, TNB எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றீங்க right. So இந்த டைம்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படினா first thing you are not supposed to waste your time. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 20 times வந்து
டிஎன்ஏபியில் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா என்னோட இந்த டுடே வந்து நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபுல் டே வந்து நான் எஃபெக்டிவாக என்னோட எக்ஸாமுக்காக யூட்டிலைஸ் பண்ணுவேன். வேறு எந்த இப்போ ஒர்க்குக்கும் நான் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேன். இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து யூ ஹாவ் டு ஸ்பீக் லவுட்லி where you feel comfortable. It might be in your room or terrace or corridor or in your hall, wherever you want. You can just go there, or you might visit some natural places which is nearer to your home, or you can visit some temple every day early morning. I'm supposing you all to do these things when you are doing yoga, ரைட். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மேட்டர் கிடையாது. அது உங்களோட கான்ஷியஸ்குள்ளே, உங்களோட சப்கான்ஷியஸ்குள்ளே எவ்வளோ டீப்பாக வந்து அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் மேட்டர். சயின்டிஃபிக்கலி ஐம் ஸ்பீக்கிங், ரைட், தட்ஸ் ஆல். அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் டைமை வந்து கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு கெட், ஐ வில் பி பிளேஸ்ட் இன் தி மெரிட் லிஸ்ட் இன் டிஎன்இபி விச் எவர், ரைட். ஸோ அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணி யூ ஹாவ் டு ரிப்பீட் தட் வேர்ட். ஒரு சென்டென்ஸ் தான் மேக் பண்ணணும்னு கிடையாது, லைக் 4 to 5 சென்டென்ஸ். நான் வந்து இன்றைக்கி டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே காமாக இருப்பேன், எனர்ஜி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹாப்பியாக கண்டினியூஸாக வந்து நான் எஃபர்ட் போடுவேன், ரைட். ஐம் கோயிங் டு கெட் வெரி குட் ஸ்கோர். இந்த மாதிரி ஒரு 5 to 5 சென்டென்ஸ், ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபாக எடுத்துடாதீங்க, லைக் ஒரு 3 to 4 சென்டென்ஸ், லைக் யூ கேன் மேக் இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட் உங்கள் வேலை, வீட்டுக்கு நீங்கள் தூங்குற இடத்துல இல்லை சம்திங், ரைட். ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். தட் வில் புஷ் யூ ஆர் தட் வில் கீப் யூ ஆன் தி சேம் ட்ராக், ரைட். நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கும், உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ப்ராப்பராக டெடிகேட்டிவாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். This all things, whichever things that I am giving here, it's all my experience. I am doing every day, right. ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை பண்ணிட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவேன், ரைட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை என்ன தான் மற்றவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணவோ இல்லை டைவர்ட் பண்ணவோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் அதுலேருந்து ஆக மாட்டீங்க. உங்களோட ட்ராக்கில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் சம்திங் பெருசாக பண்ண முடியும், அவ்வளோதான். அந்த எனர்ஜி, சம் நேச்சுரல் பவர் வில் கம் அண்ட் இட் வில் புஷ் யூ டு கோ ஃபார்வர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வில் பி பிளேஸ்ட் அட் சம் வெரி குட் பிளேஸ், ரைட். யூ வில் ஃபீல் தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரைட். உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறும் ஸ்லோலி வென் யூ ஆர் பீயிங் பாசிட்டிவ், ரைட். ஸோ இதே நீங்கள் சொல்லலாம், நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கீங்க, பண்ண முடியுமா பண்ண முடியாதா, எனக்கு நாலேஜ் இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் I always be positive. I am going to get very good score in TNEB. I never waste my time. Like that, you can make some quotes. You can repeat every day. Whenever you are feeling lazy, whenever you are trying to waste your time, you can repeat these quotes. It is not only in the early morning. It might be while taking breakfast or lunch or dinner, or when you want to take some rest. எந்த டைமில் வேணாலும் ஒரு 10 to 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறதும் தட் இஸ் மச் பெட்டர். அதுக்காக எனி டைம் பண்ணிடாதீங்க. லைக் மார்னிங் சொல்கிறீங்களா, ஓகே ஃபைன். நைட்டு தூங்க போகும்போது சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணும். அது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஃபீல் திஸ் திங்ஸ். நைட்டு தூங்க போகும்போதும் யூ கேன் டெல் லைக் தட், நாளைக்கு எழுந்து நான் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். டுமாரோ இஸ் தி பெஸ்ட் டே ஃபார் மீ. ஐ எம் கோயிங் டு யூட்டிலைஸ் த டைம் பீரியட் எஃபெக்டிவ்லி. ஐ எம் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் மச் பெட்டர் தென் டுடே. அந்த மாதிரி வேர்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே நீங்கள் லேட்டாக எழுந்திருக்க நினச்சாலும் உங்களோட பிரைனில் நீங்கள் சேவ் பண்ண வேர்ட்ஸ் வந்து உங்களை சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒர்க் பண்ண வைக்கும். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹேப்பன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. யூ ஜஸ்ட் டூ இட். விச் எவர் திங்ஸ் தட் ஐ எம் கிவிங், யூ ப்ளீஸ் டூ இட், ரைட். நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட், ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பிலீவ் மட்டும்தான். பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு பி பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படிங்கிறது யார் சொல்கிறதையும் காது கொடுத்து வாங்காதீங்க. பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இதுக்கு இங்கே வேலையே கிடையாது. அப்படி ஒரு வேர்டும் கிடையாது. நம்ம முடியும், அவ்வளோதான். நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளால் எப்படி முடியாமல் போகும். எனக்கு நாலேஜ் இருக்குது இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஐ எம் ஸ்டடிங், ஐ எம் கோயிங் டு புட் சம் எஃபர்ட் ஹியர், ரைட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான definitely you are going to reserve for it, right. So you will deserve for your work, that's all, right. So அதை நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அவுட்கம் வரப்போகுது. அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து 10 hours ஒர்க் பண்ணியிருக்கேன்னா டெஃபினட்டாக அதுக்கான கோல் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது அவுட்கம் எனக்கு வந்து சேரும். இல்லை இன்னும் என்னால் இப்போ நான் எஸ்டர்டே வந்து 10 hours தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் 12 hours ஒர்க் பண்ணால் எஸ் ஐ எம் கோயிங் டு கெட் மோர் அவுட்கம். இட் வில் ஹேப்பன், ரைட். ஸோ ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் வரும். அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, இன்க்ளூடிங் மீ, ரைட். யூ ஹாவ் டு பி பாசிட்டிவ், யூ ஹாவ் டு பி ட்ரஸ்ட், ரைட். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் குட், ரைட், சம்திங் பெட்டர். ஐ எம் கோயிங் டு டூ இப்போ டிஎன்இபியில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் யோசிச்சு ஆல்வேஸ் கிவ் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் அப்ரிமேஷன். அது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன தான் நீங்கள் நிறைய பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு நாலேஜே இல்லாட்டியும் உங்களுக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தாலும் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி லெவல். இட் வில் புஷ் யூ டு டூ மோர் அண்ட் மோர், ரைட். ஸோ ஆல்வேஸ் பி காம், right. That is the next thing you have to keep it, right. I hope class is going good, right. Next
படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. லைக் இது எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் இல்லையா, ஒரே இடத்துல உட்காந்து படிங்க, ஒரே இடத்துல உட்காந்து படிங்க. இட் இஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. நீங்கள் படிக்கிற இடம் வந்து உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுற இடமா இருக்கணும். லைக் ஒரு இடத்துல படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அட்மாஸ்பியர் வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு உட்காரும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உட்காரும்போதே உங்களுக்கு படிக்க தோணும். பிகாஸ் திஸ் யூனிவர்ஸ் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து வாட் ஐ கேன் சே, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்து செல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரைட்? ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் அதை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தி நேச்சுரல் பவர் இட்ஸ் ப்ளோயிங் ஹியர் தட் எனர்ஜி மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரைட்? இட் இஸ் அப்சர்விங் அஸ் விச் ஆர் தி திங்ஸ் தட் வி ஆர் டூயிங். இஃப் யூ ஆர் கிவிங் நெகட்டிவிட்டி ஃபார் தட், இட் வில் அக்செப்ட் இட் அண்ட் இட் வில் அது திரும்ப அப்படியே உங்களுக்கு கொடுக்கும், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் பாசிட்டிவிட்டி தென் யூ வில் கெட் தி பாசிட்டிவிட்டி. அது வந்து அதனால தான் ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்ரிடே இஃப் யூ ஆர் சிட்டிங் அட் தி சேம் பிளேஸ், அது என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஆர் சப்போஸ் டு ரைட் கரெக்டாக வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக படிச்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒரே இடத்துல உட்காரணும்னு மீன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டே வந்து ஒரு 3 பிளேசஸில் உட்காந்து படிக்கிறீங்கன்னா அதே இடத்துல நீங்கள் கண்டினியூஸாக படிக்கலாம், ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் படிக்கிற இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஜன் அதிகமாக இருக்க ஒரு இடமா இருக்கணும். ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு டூ மச் பெட்டர். கொஞ்சம் பெருசாக அவங்களால பண்ண முடியும். ஐ மீன், நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியல, நீங்கள் டோரெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்குது அப்படின்னு உட்காந்திங்கன்னா வித்தின் சம் 30 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல ஏர் ஃப்ளோ இல்லை. நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் இருந்தால் தான் பிளட் சர்க்கிள் வந்து ப்ராப்பராக போகும். அப்போ தான் பிரைன் வந்து பிரிஸ்காக இருக்கும். திஸ் திங்ஸ் அட் ஆல் சயின்டிஃபிகலி ஐ நோ மெனி ஆஃப் யூ கைஸ் நோ திஸ் திங்ஸ், ரைட்? ஸோ ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் வி வாண்ட் சம் வாட் ஐ கேன் சே, கொஞ்சம் அமைதியாக இருக்கிற இடமா இருந்தால் இட் இஸ் மச் பெட்டர். அந்த மாதிரி இடத்துல ஏர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு 60 டேஸ்க்கு மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு பி டெடிகேட்டிவ். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்கள் எங்கே உட்காந்து படிக்க போகிறீங்க, அந்த இடத்துல ஆக்சிஜன் ஃப்ளோ எப்படி இருக்கோ, ரெகுலராக அந்த இடத்துல தான் நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட் ரிப்பீட், ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் பிக், அவ்வளோதான், ரைட்? ஜஸ்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ், ரைட்? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கெட்டிங் மீ. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இன்ட்ரடக்ஷன், ரைட்? ஃபார் மீ, என்னோட சைடில் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக கேட்டிங்கன்னா, ஐ லவ் டீச்சிங், தட்ஸ் ஆல், ரைட்? நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அப்போலேருந்தே நான் டீச் பண்ணுவேன் எல்லாருக்கும். அப்பப்போ எனக்கு கிடைக்கிற டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு, வித்தவுட் நோயிங் அவர் செல்ஃப் சம்திங் வில் ஹேப்பன், ரைட்? நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்களை எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்ல, அந்த மாதிரி தான் அந்த டீச்சிங் அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே டெவலப் ஆன ஒரு ஸ்கில் தான். ஐ டோன்ட் நோ வித் இட் இஸ் ஸ்கில், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் நான் டீச் பண்ணும்போது மற்றவங்க கிட்டேருந்து என்னோடய டீச்சிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அது என்ன சொல்கிறது, கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்து நம்ம மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம டீச் பண்ணுறது நீங்கள் பேஸ் லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, சுத்தமாக தெரியாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் வந்து என்னோடய சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் ஃபைனலாக வந்து ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் மாறணும். அப்படி அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்பயுமே இருக்கும், ரைட்? அண்ட் செகண்ட் திங், எஸ்எஸ்சி ஜேஇ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணது. அண்ட் தென் கேட், ரைட்? கேட்டோட மேக்ஸிமம் ஸ்கோர் எல்லாமே நம்ம யாருக்குள்ளே சொல்லியிருப்போம், ரைட்? அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ டிட் நாட் ரைட் கேட். திஸ் இஸ் தி அதுக்கப்புறம் தான் நான் இப்போ தான் எழுதுனேன். எனக்கு ஒரே விஷயம் தான், நான் கேட் எக்ஸாம் எழுதுறேன், அதர் எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கூட டிஎன்ஏபில் நியர் 6 to 7 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்னும் நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணியிருக்கேன், நிறைய பிளேசஸில் போய்ட்டு டீச் பண்ணியிருக்கேன், ரைட்? ஐ ஹவ் நாட் பீங் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் அட் ஆல். பிகாஸ் நம்ம போகிற இடத்துல எல்லாமே மணி மேனடாக தான் இருக்கும் அந்த லெக்சர்ஸ். வி கேன் ஹியர், ரைட்? ஆஸ் அ டீச்சர் நமக்கு வந்து அவர் பேசிக்ஸ் தான் சேலரி, லைக் ஹவர்ஸ் மணியும் வந்து தௌசண்ட்ஸில் தான் இருக்கும் பர் ஹவருக்கு. அதனால் வந்து வி கேன் ஹியர் மோர் மணி. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எ ரிச் ஸ்டூடெண்ட் கேன் ஸ்டடி தேர், ரைட்? அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட் கூட சம்ஹவ் மேனேஜ். பட் சம் பீப்புள் ஆர் கமிங் ஃப்ரம் தி பாவர்ட்டி லைன், நாட் சம் பீப்புள், எஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு. பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பல. சரி, தட் மச் ஆஃப் மணி டஸ் நாட் ரெக்வயர் டு லேர்ன் திஸ் திங்ஸ். தட் இஸ் வாட் மை இன்டென்ஷன். பிகாஸ் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி, இஃப் ஐ எம் ஜாயினிங் இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஐ எம் கெட்டிங் நியர் 1 lakh. சேம் திங் நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ்லேயும் அது அந்தளவுக்கு வந்துடும். வென் ஐ எம் சார்ஜிங் மினிமம் அமௌண்ட், ரைட்? ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்க ஸ்டூடெண்ட் பே பண்ணுறதே வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மணி தான். ஆஸ் பர் மை இன்டென்ஷன், தட்ஸ் ஆல், ரைட்? தட்ஸ் வை ஐ எம் நாட் சார்ஜிங். இட் டஸ் நாட் மீன் தட் குவாலிட்டி இஸ் நாட் குட். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட் குவாலிட்டி, ரைட்? கம்ப்ளீட்டாக என்னோட டீச்சிங் வந்து மற்றவங்க கிட்ட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் யூ வில் பி டெஃபினெட்லி, நீங்கள் இந்த செஷன் முடியும் போது யூ வில் ஃபீல் தட் ஒன், ரைட்? ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த ட்ராக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வருவேன், ரைட்? ஐ எம் கிவிங் 100% அச்சூரிட்டி ஃபார் தட். பட் தி ஒன் only thing that I am always expecting from your side is dedication. Because I told you there are no big introduction for me.
But the thing is, as a teacher, when I am trying to do this service, students has to accept it, right? They have to show their potential here. They have to be dedicative, right? When you guys are being dedicative, that is the point where I'm going to, right? என்னோட நாலேஜோ இல்லை நான் எந்த இடத்துல வந்து வெளியில் தெரிய வரும் அப்படின்னா, இட்ஸ் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபர்ட், ரைட்? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இது இருக்கா. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் வில் கிவ் யுவர் சப்போர்ட் ஹியர், ரைட்? உங்களுக்கு எந்த டைமில் எந்த சப்போர்ட் வேணும்னாலும் யூ கேன் அப்ரோச் மீ. ஒன் அண்ட் ஒன்லி திங்க் இஸ், இது நாள் வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 days வித் சம் ஒர்க்ஸ் இருந்தாலும் ஐ வாஸ் லிட்ரலி ஐம் ஸ்பீக்கிங், நான் எந்த ஒர்க்கும் பண்ணல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்போக் வித் மெனி பீப்புள், ரைட்? நிறைய பேர் கால் பண்ணும்போது நான் டக்குன்னு பிக் பண்ணியிருப்பேன். பட் வென் தி கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டட், ஐ எம் ஆல்சோ டூயிங் சம் அதர் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ எல்லாமே வந்து கம்பைன் ஆகும்போது ஐ மே நாட் பிக்கப் தி கால் இமீடியட்லி, ரைட்? இட் மே டேக் சம் டைம். ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ரைட்? ஸோ ஒன் திங் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட், டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது டைரக்ட்லி டோன்ட் ஆஸ்க் தி கொஷின்ஸ். இங்கே வந்து என்ன கேட்கக்கூடாது நீங்கள், ரைட்? ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் குரூப்பில் அங்கே 30 நியர் 40-50 மெம்பர்ஸாக இருக்காங்க. நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டிஸ்கஸ் யுவர் செல்ஃப். ஒருத்தருக்குமே ஆன்சர் அங்கே வரல அப்படிங்கிறப்போ ஃபைனலி யூ கேன் என்டர் ஹியர், ரைட்? யூ கேன் சர்ச் இட் இன் தி கூகுள். லிசன், ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட தான் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற தாட்டே முதல்ல தப்பு. You have to learn these things from multiple resources. That is the point where your energy, where your knowledge will increase. நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் பிரைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் படிக்கிற ஆர்வத்தை தூண்டும். சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கிட்டேருந்து கற்றுக்கல, பட் அதை கூகுளில் படிக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கும்போது யுவர் மைண்டு அதுக்கு செம ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருக்கும். அதே வந்து ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லை ஒரு புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்து எல்லா கொஷினும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒருத்தர்கிட்டே அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் நெகட்டிவிட்டி, இட் இஸ் பாசிட்டிவிட்டி, ரைட்? நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும், ட்ரை பை யுவர் செல்ஃப், லேர்ன் இட். ஓகே, இந்த கான்செப்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள், கூகுளில் அப்படியே பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நாட் கொஷின்ஸ், நியூமரிக்கல் கொஷின்ஸ் கிடையாது, அதுக்கு யாரா சொல்யூஷன் போட்டிருப்பாங்க, அந்த சொல்யூஷனை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஐ எம் நாட் டெல்லிங் லைக் தட். யூ ஹாவ் டு க்ரோ யுவர் நாலேஜ் பை யூசிங், லைக் ஒரு தியரிட்டிக்கல் கொஷினை ஃபேஸ் பண்ணும்போது அந்த தியரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் ரெஃபர் சம்திங், ரைட்? விச் ஆர் தி திங்ஸ் தட் யூ வாண்ட், ஆர் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் தட் கொஷின் இன் அவர் குரூப் அண்ட் யூ கேன் மேக் தி டிஸ்கஷன் ஆக்டிவ் கான்வர்சேஷன், ரைட்? ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் த வே யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் திங்ஸ். தட் இஸ் தி நெக்ஸ்ட் திங், ரைட்? ஸோ டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் யூ, ரைட்? எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில். இன் மை ஃப்ரீ டைம் டெஃபினெட்லி ஐ வில் ரெஸ்பாண்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தட் இஸ் தி நெக்ஸ்ட் திங், ரைட்? நெக்ஸ்ட் இந்த 60 days நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்? இப்போ நான் சொன்னது எல்லாமே யூ ஹாவ் டு ஃபாலோ பை யுவர் செல்ஃப், ரைட்? நவ் ஃப்ரம் மை சைட், ரைட்? என்னோட மேக்ஸிமம் சப்போர்ட், ரைட்? நான் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன், ரைட்? உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த 1 hour அப்படிங்கிறது, சம்டைம்ஸ் வந்து ஐ மே கோ அப் டு சம் 115 130 ஒரு 1.5 hour வரைக்கும் கூட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன், ரைட்? பிகாஸ் வைல் சால்விங் தி ப்ராப்ளம்ஸ் லிட்டரி மை மைண்ட் வந்து கரெக்டாக டைமை பார்த்துலாம் நான் நடத்திட்டு இருக்க மாட்டேன். அதாவது நம்ம ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் கான்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து நான் கான்செப்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஐ மே டேக் சம் ஃபியூ மோர் டைம், ரைட்? அதே மாதிரி செஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க் your doubts. Let me explain what we are going to do. Actually, we are going to start from network analysis, right? So that is the first subject that I am going to teach. We are going to start from network analysis. See, actually I am not going to teach. I already told you, right? The session la nama enna panna porom appadina, we are going to solve only problems, right? So problem solve பண்றது அப்படினா it is not like that நீங்க bookல solve பண்ற மாதிரி கண்டிப்பா இந்த செஷன் இருக்காது, right? First I will drop the question. I will let you all to try. I will wait for some 1 minute or 30 seconds like that, and then I will drop the solution. But I won't directly drop the solution. First நம்ம ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, see for each and every subject I am going to take maximum 5 days. கரெக்டாக 5 daysக்குள்ளே நான் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கவர் பண்ணிவிடுவேன், ரைட்? See, and one thing I would like to conclude, don't expect the repeated model questions in your entrance exams, right? It is not that kind of exam. It is not like your நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் மாடல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர், ரைட்? ஐ எம் கோயிங் டு கிளியர் கட்லி ஒரு கொஷின் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஹவு டு கலெக்ட் தி டேட்டா. கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும், ஆனால் கரெக்டாக ரீட் பண்ணணும், ரைட்? வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கொஷின். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறது, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து கொஷனில் வந்து ட்விஸ்டிங் கொடுக்கறதுக்காக சம் அன்னெசரி டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறது, அந்த விஷயத்தெல்லாம் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட், ரைட்? சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாக நான் போடுவேன், ரைட்? அஃப்கோர்ஸ் ஐ வில் கோ அப் டு ஆன்சர், ரைட்? பட் மை ஒர்க் இஸ் இந்த 60 days வந்து ஐ ஹவ் டு ட்ரிகர் யுவர் பிரைன். Directly don't expect the solution, blindly don't expect the solution from my side, right? Blindly try to show your potential, try to put your solution,
ரைட்? உங்களுக்கு என்ன தோணுதோ, சார் யூ மே நாட், நான் இந்த சப்ஜெக்ட் படிச்சதே இல்லை சார், ஓகே நோ ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்ளை பண்ணுங்க, அதர்வைஸ் யூ ப்ளீஸ் வெயிட், ஐ வில் ட்ரோ இட் ஹியர். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வாட்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஐடியா, பிகாஸ் சம் ஆஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ரைட் நவ் ஒன்லி, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி கிளியர் ஐடியா. அதுக்காக கிளாஸஸ் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க, பிகாஸ் நானே இங்கே கான்செப்ட்டை சொல்லிடுவேன். நான் ஒரு கொஷினை வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொஷனுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா கான்செப்டையும் நான் இங்கே ட்ராப் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் படிச்சுட்டு தான் இங்கே வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. நெக்ஸ்ட் திங், ரைட்? ஓகே, so we are going to start from network analysis, right? Second thing, we are going to consider electrical machines, right? As per your weightage I am going, don't think too much, right? For each and every subject I am going to consume only 5 days, right? We will complete the whole syllabus within our given time period. So electrical machines, and then I am going to take power system, that is we are going to solve problems in power system, and then we are going to consider power electronics, and then we are going to solve the problems in engineering mathematics, right? This is engineering maths. So this is the first part that we are going to complete, right? Of course we all know this is the major portion, right? We know from this area, we know this is our core, right? So kandipa inga questions eppiyume adhigama da edupanga, right? In this area this is the maximum number of questions expected area, right? And then we know for engineering mathematics we have 20 marks. I will cover this area. So out of your 100 marks, here itself I will cover some 40 to 50 marks randomly, because we cannot expect the weightage, right, directly. So coming back, the second part is there are few more subjects are there. We will go from control system, and then some of you guys are calling it as a digital signal processing, some algorithms will be there, right? So first let me complete signals and system part, like basic signal systems, Fourier series, Fourier transform, is a transformation, everything. We will solve all problems in this area, right? And then we are going to consider analog electronics. See, this is also one of the high weightage subjects in your that is what I can say Tneb, right? That is analog electronics. Next we are going to complete digital electronics also, right? I am going to solve problems in digital electronics also, and then we are going to cover electromagnetic theory. Okay, so these are all the technical syllabus that we are going to consider. I hope I had covered the all subject 1 2 3 4 5 6, yeah. So these are the subject that we are going to solve, right? Apart from that, we know there are few more topics are there, like microprocessor and some other department subjects, right? Communication and computer science, basic engineering science, right? So for those area I will give some study material, right? Some PDF file will be given, right? So just you have to focus in this area. When you are going to be either நீங்க full strong ஆயிட்டீங்க அப்படினா almost 75 மார்க்குக்கு மேல நீங்க கவர் பண்ணிடுவீங்க out of 100, right? So உங்களோட nearer mark நீங்க இந்த 75 மார்க்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணீங்க அப்படினா you can cross nearer 60 marks. See, TNEB வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். ஃபர்ஸ்ட் அதை உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க क्वेश्चन ரீட் பண்ணும்போதே ஆன்சர் வந்துரும். So minimum வந்து நீங்கள் 60 marks எடுக்கலாம். I am telling minimum out of 75. So maximum you can go directா நீங்கள் 75க்கு at least you can cross 70 marks. நல்லா ஸ்ட்ராங்காக கிளியராக வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can cross 70 marks. If you cross 70 marks, you will be placed in the merit list. There is no doubts, right? Anyway, for our satisfaction, we are also going to fulfill our knowledge in this area, right? I will give proper guidance, what you need to do, what you not to do, right? So everything I will give you, right? Some study materials will give you, right? I will give you some practice question bank, everything. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா just spend some 30 minutes per day, right? I will provide this PDF file within some 15 days. I need some time because guys people are working on it. Once they will complete, then automatically I will release it as a book, right? Whichever the things எனக்கு எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும் எனக்கு தெரியல, because I have to reach you all, right? If it is possible, then I will release it as a PDF file, right? With some protection password, it will be encrypted, and then I will share it with you all. Otherwise if it is possible, then I will try to release some books, and it will be placed in our place, and I will get all your address, and then I will send it to you, right? So that is the another possibility. Anyway, we will see, right? Right now I don't have any ideas about it, right? People are working on it. Once they will complete these things, then I will come to know these things at all. Okay, now coming back, so understanding these things at all is much very important, right? So this is what I am going to do in this next 60 days, right? So in the classes வந்து இங்க அட்டெண்ட் பண்றது இங்க பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இந்த செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் போது எந்த சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணும்போதே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, ரைட்? பட் திஸ் இஸ் நாட் தி மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் யூ ஆல் வித் ஒன்லி 1 hour, right? Apart from that, right? Anyway, you are requested to wake up at 6 o'clock or something, right? See, இதெல்லாம் வந்து நம்ம பர்சனலாக எதுவும் பேச முடியாது. I am just sharing my general things, right? At least you should try to wake up at 6 o'clock, right? Minimum, right? So you can go before that. Some of you guys are working or 3 o'clock லேருந்தே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க, right? It's up to you,
ரைட்? தட் இஸ் வாட் ஐம் ஸ்பீக்கிங். நான் சொல்கிறது வந்து 6 o'clock மேலே நீங்கள் தூங்கக்கூடாது ஃபார் தி நெக்ஸ்ட் 60 days, ரைட்? அதுக்கு முன்னாடி சார் எஸ் இட் குட் பி பாசிபிள் ஐ கேன் வேக் அப் அட் 4 o'clock or 3 o'clock or 2 o'clock. It is much better because I used to wake up at 2 o'clock when I was studying, right? நான் படிச்சுட்டு இருக்கும்போது, ரைட்? ஈவன் while sometimes when I was going outside to take the classes at sometimes I used to wake up at 2 o'clock to take the classes, right? So it is அது நம்மளோட பவுண்டரி தான், ரைட்? நம்ம ஒர்க் பண்ணணும், பெருசாக பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா we have to sacrifice, right? Yes. So at least you have to work some ஒரு ஒர்க்கில் இருக்கவங்க should try to work for some 6 to 8 hours randomly, ரைட்? இல்லை சார் ஒர்க்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் 10 hours. நான் சொல்கிறது மினிமம். மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 14 hours, ரைட்? ஸோ அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் அப் டு யூ. பட் ஒன் திங் ஐ வுட் லைக் டு, ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. தூங்காமே நான் படிக்கிறேன், ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்கேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. வினோ நம்மளோட பிரைனோட ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி வாட் ஐ கேன் சே டியூரேஷன் தட் வி ஆர் டேக்கிங் ஸ்லீப் ரெஸ்ட். நைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக தூங்குறீங்களோ அது எவ்வளோக்கு 7 hours 8 hours நாட் லைக் தட், அட்லீஸ்ட் 6 hours வந்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா தான் பிரைனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும், பாடிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்லீப் ஃபார் ஷுட் ட்ரை டு டேக் ஸ்லீப் ஃபார் 6 hours. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேண்டிட்டரி. ரிமைனிங் டைம் பீரியடில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து யோசிங்க, 24 hours இருக்குது, நான் இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதில் எந்தெந்த இடத்துல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, அது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்களே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, லைக் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் மைட் பி வேஸ்டிங் யுவர் டைம் பை சர்ஃபிங் யுவர் யூடியூப் ஆர் வாட்ஸ்அப், ஸ்க்ரோலிங் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சம் சோஷியல் மீடியாஸ் ஆர் வாட்சிங் டிவி, சம்திங், சம் பிளாக் ஸ்டோரிஸ், ரைட்? அதெல்லாம் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 10 hours வந்துடும். ஈவன் ஃபார் ஒர்க்கர்ஸ், அங்கேயும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாபில் டைம் கிடைச்சா கூட கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரை டு யூட்டிலைஸ் இட், ரைட்? ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள், ஐ எம் கோயிங் டு டூ இட், தட்ஸ் ஆல். தேர் ஆர் நோ அதர் திங்ஸ் டு கன்சிடர். நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேனா, அதெல்லாம் கிடையாது. நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், ஐ எம் கோயிங் டு டூ, தட்ஸ் ஆல், ரைட்? தட் இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி திங் தட் ஐம் ரெக்வெஸ்டிங் யூ டு கீப் இட் இன் யுவர் பிரைன், தட்ஸ் ஆல். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கெட்டிங் மீ. திஸ் இஸ் தி திங் தட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூஸ்லி ஃபாலோ ஃபார் தி next 60 days, ரைட்? சி ஃப்ரம் மை சைட் இட் இஸ் நாட், நீங்கள் டிஎன்இபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரைட்? என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷன், ஸ்ட்ராங் இன்டென்ஷன், ரைட்? இந்தியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் லைக் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக டெவலப் ஆகணும். அதுவும் சர்வீஸ் ஓரியன்டாக மட்டும்தான் அது இருக்கணும். லைக் மணி ஓரியன்டாக இருக்கிறது எனக்கு அது தட் இஸ் ஐ டோன்ட் வாண்ட் தட் திங்ஸ், ரைட்? நீங்கள் பே பண்ணுறது இங்கே சேலரியாக மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அதுக்காக அதை தாண்டி எனக்கு க்ரோர்ஸில் இதில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஐ ஹவ் மெனி திங்ஸ், ரைட்? ஸோ அது எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு கிவ் எ சப்போர்ட், ஷுட் ட்ரை டு ஷேர். உங்களால் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமா? ஷேர்னா இட் இஸ் நாட் லைக் அபவுட் மை கிளாஸஸ், இட்ஸ் அபவுட் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நான் சொல்ல வரேன், ரைட்? ஸோ எவ்ரி அண்ட் யூ கேன் ஷேர் அவர் வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரைட்? இட் இஸ் நாட் மேண்டிட்டரி. எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 1 or 2 members இருக்காங்க, ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை யாரும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை வெப்சைட்டில் வந்து செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ரைட்? ஸோ அதுக்கு ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்காங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன், சார் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறேன், அந்த மாதிரி கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் யூட்டிலைஸ், ரைட்? ஐ எம் நாட் கிவிங் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் இந்த டெக்னிக்கலில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, ரைட், இங்கே நீங்கள் கவர் பண்ண போகிற ஏரியா இட் இஸ் நாட் ஓன்லி கோயிங் டு ஹெல்ப் யூ டு கெட் வெரி குட் ஸ்கோர் இன் டிஎன்இபி. தேர் ஆர் மெனி அதர் எக்ஸாம்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. நம்மளோட லெக்சர்ஸ் எல்லாமே இட் இஸ் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக கேட் ஐஏஎஸ் லெவலில் தான் இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணும்போது டிஎன்இபி டிஆர்பிலாம் சும்மா ஒன்றுமே இல்லாத எக்ஸாமாக உங்களுக்கு ஆகும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ டியர், யூ வில் ஃபீல் இட், ரைட்? நீங்கள் லெக்சர்ஸ் எல்லாம் படித்து முடிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களால் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினெட்லி இஃப் யூ ஆர் பீங் டெடிகேட்டிவ், டிஎன்இபியில் டெடிகேட் ஆகிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே பிளேஸ் ஆகிடுவீங்க. சம் ஆஃப் யூ கைஸ், நிறைய பேர் வந்து இதில் கேட்டுக்கும் சம் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அது சொல்லும்போது அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், கரெக்டாக கிளியராக வந்து இந்த 60 days ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி பி பிளேஸ்ட் இன் டிஎன்இபி. அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் அதர் செக்டார்ஸ், நான் இப்போது ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் ப்ரிப்பேர், கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ரெடி ஆகலாம் வித் திஸ் லெக்சர்ஸ். அண்ட் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் மை கைடன்ஸ், ரைட்? அதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற நமக்கு கேட் கிளாஸஸ்லையும் யூ கேன் ஜாயின் அண்ட் யூ கேன் கண்டினியூ யுவர் திங்ஸ், ஓகே? I hope I had given all things from my side, right? The only thing that I am expecting from your side is your support, your dedication, your sincerity. Support in the sense, I am not requesting you to do some advertisement, right? I am requesting you to study sincerely, right? Dedicative இருங்க,
ஒன் அண்ட் ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸில் மட்டும் இருக்கட்டும். அன்னெசரியாக தேவையில்லாத ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. ஒர்க் பண்ணணும், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங்லேருந்து யோகா பண்ணதுக்கப்புறம் டுடே ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் மை டைம் எஃபெக்டிவ்லி, ஐ ஒன்ட் வேஸ்ட் மை டைம் அண்ட் எனக்கு இந்த கோவலாம் நான் பட மாட்டேன், ஃப்ரீயாக இருப்பேன், காமாக இருப்பேன். அந்த மாதிரி சும்மா ஒரு சில சென்டென்ஸ் வந்து கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கெட்டிங் மீ, தட்ஸ் ஆல் ரைட். So with this, let's wind up the today's session, right? So from tomorrow onwards, morning 7 to 8 is our fixed time, right? கரெக்டாக காலையில் 7 to 8, ரைட். யூ வில் கெட் தி லிங்க். கரெக்டாக 7 AM வரும்போது நம்ம கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். யூ கேன் ஜாயின் வித் மீ, ரைட். அதுக்கப்புறம் 8 o'clock வரைக்கும் கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். 8 o'clock இஸ் தி மினிமம் டைம். லெட் மீ ஃபிக்ஸ் தி மார்ஜின் நவ் இட் செல்ஃப், ரைட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஒன்லி 1 hour கிளாஸ் ஆர் கோயிங் டு பி கண்டக்டட். மேக்ஸிமம் ஐ வில் கோ சம் 1.5 hour வரைக்கும் போவேன். பட் ப்ராப்ளி கரெக்டாக 8 o'clock வரைக்கும் நான் முடிக்கிறதுக்கு டைம் பாரு. சம்டைம்ஸ் வந்து என்னை அறியாமல் நம்ம ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்து டீப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் ஐ வில் டேக் சம் 10 minutes ஆர் 15 minutes. சி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங், ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா யூ நோ நீட் டு பி வரி அபவுட் இட். நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணிடுவோம், ரைட். கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வீடியோ வந்து நம்ம வெப்சைட்டில் upload ஆகிடும். You can watch that video at any time that you want, right, later. That's all. Okay, so let's wind up with this, right. If you have any other things to discuss with me, you can ask it WhatsApp la neenga direct ah engita kekkalam. There is no issues with me, right, from my side, right. So please be dedicated and very very all the best to everyone. Okay, shall you wind up? I don't know how many of you in the flow. So please tell me, shall you wind up? நான் சொன்னது எல்லாருக்கும் கேட்டுச்சா? I think if it is good then please text me in the comment section. யாருக்கு ரிசீவ் ஆகாமல் நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தேனா? Yeah. Very very all the best and thank you everyone.